முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தினம்தோறும் நான் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அறிக்கை வெளியிட்டு வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு அமைதியாக இருப்பதை பார்த்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய்விட்டது என்று பீதியை கிளப்பி சமூக அமைதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய்விட்டது என்பதை திரும்ப திரும்ப சொல்லி தான் சொன்னதை அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்றும் முரசொலி நாளேடு சாடியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை. அதை தமிழ்நாடு பார்த்துள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகார பழனிசாமி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகார பழனிசாமி, சாத்தான்குளம் கொடூர கொலை வழக்கு விவகார பழனிசாமி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விவகார பழனிசாமி என்றுதான் பெயர். இப்படித்தான் அவர் தமிழ்நாட்டு மக்களால் அழைக்கப்பட்டு வருவதாக முரசொலி நாளேடு தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. பழனிசாமி ஆட்சி காலத்து நிலவரங்களை தமிழ்நாடு மறக்கவில்லை. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த 11 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 3 குற்றவாளிகள் உயிரிழந்ததோடு 12 காவல்துறையினர், 2 பொதுமக்கள் மற்றும் ஒரு குற்றவாளி என 15 பேர் காயமடைந்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு நடந்த 5 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 1 குற்றவாளி உயிரிழந்ததோடு 2 காவல்துறையினர், 1 குற்றவாளி என 3 பேர் காயமடைந்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு நடந்த 6 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 5 குற்றவாளிகள் உயிரிழந்ததோடு 6 காவல்துறையினர், 2 குற்றவாளிகள் என 8 பேர் காயமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு, இதுதான் பழனிசாமியின் ஆட்சி காலத்து சட்டம் ஒழுங்காகும் என்று கூறியுள்ளது. பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடந்த 2018, 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டு காலத்தில் சிறார்களுக்கு எதிராக 6944 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு உள்துறை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், கடந்த 2018ஆம் ஆண்டில் 1881 வழக்குகளும், 2019ஆம் ஆண்டில் 2216 வழக்குகளும், 2020ஆம் ஆண்டு 2847 சிறார்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்தது. அதன் மீது பழனிசாமி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் புகார் கொடுத்தார்கள். அப்படி புகார் கொடுத்தவர்கள் மிரட்டப்பட்டார்கள். திமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட பிறகுதான் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களே போலீசை மிரட்டினார்கள். சம்பந்தப்பட்ட ஒருவர் கலெக்டர் அலுவலக வாசலுக்கு வந்து பேட்டி கொடுத்தார். இன்னொருவர் முதலமைச்சர் பழனிசாமி பெயரை சொல்லி தனது செல்வாக்கை மீடியாவிடம் காட்டினார். இன்னொருவர் தனக்கும் அமைச்சர் வேலுமணிக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக காட்டிக்கொண்டதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இது பற்றி பத்திரிகையாளர்கள் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமியை கேட்டார்கள். அப்படி எதுவும் இல்லை, ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்ற மகா யோக்கியர்தான் இந்த பழனிசாமி என்று சாடியுள்ள முரசொலி நாளேடு, சிபிஐக்கு வழக்கு ஒப்படைக்கப்படும் வரை குற்றவாளிகளை காப்பாற்ற அதிமுக அரசு முயற்சித்தது. இதுதான் பழனிசாமி ஆட்சியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. தூத்துக்குடியில் 13 உயிர்களை துள்ள துடிக்க சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டவர்தான் இந்த பழனிசாமி என்று விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அந்த சம்பவத்தை மற்றவர்களைப் போல ஊடகங்களில் வந்த செய்தி மூலம் அறிந்து கொண்டேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்ததாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த ஆணையத்திடம் மிக வலுவாக இருக்கும் ஆதாரம் என்னவென்றால், சாட்சியாக விசாரிக்கப்பட்ட அப்போதைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அப்போதைய டிஜிபி ராஜேந்திரன், அப்போதைய உளவுத்துறை ஐஜி சத்தியமூர்த்தி ஆகியோர் தூத்துக்குடியில் நடக்கும் சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிடத்திற்கு நிமிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து வந்ததாக கூறினார்கள். எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் அந்த சம்பவம் பற்றி தெரிந்து கொண்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியது தவறான கருத்து என்பது இந்த ஆணையத்தின் கருத்தாகும் என்று நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் இறுதி அறிக்கை சொல்கிறது. இத்தகைய பழனிசாமி தான் இப்போது சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார் என்று முரசொலி நாளேடு காட்டமாக தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவின் பங்களாவில் கொலையும் கொள்ளையும் நடந்தது யார் ஆட்சியில்? பெண் போலீஸ் ஐஜிக்கே பாதுகாப்பில்லாத வகையில் ஆட்சி நடத்தியது யார்? கஞ்சா கடத்தல் அதிகமாக நடந்தது யார் ஆட்சியில் என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, அமைச்சரும் போலீஸ் அதிகாரிகளுமே மாமூல் பட்டியலில் இருந்தார்களே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல யோக்கியதை உண்டா பழனிசாமிக்கு என வினா எழுப்பி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.